ரட்சிப்பு என்பது ஒரே ஒரு அர்த்தத்தை மட்டும் குறிக்கும் ஒரு வார்த்தை அல்ல. ரட்சிப்பு அது காப்பாற்றப்படுதல், ரட்சிப்பு பாதுகாப்பு, ரட்சிப்பு பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு வெற்றி, ரட்சிப்பு விடுதலை. இந்த ரட்சிக்கும் தன்மை, விடுவிக்கும் தன்மை, பாதுகாக்கப்படும் அந்த அனுபவம், காப்பாற்றப்படும் அந்த அனுபவம், இதை குறித்து வேதம் சொல்லும் பொழுது ரட்சிப்பு கர்த்தருடையது. நாம் எந்த நிலையில் இருந்தாலும், நாம் இருக்கும் சூழ்நிலையிலே நமக்கு பாதுகாப்பு அவசியம் தேவைப்படலாம். காப்பாற்றப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் நாம் இருக்கலாம், விடுதலையாக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கலாம், பாவ மன்னிப்பை நோக்கி நம்முடைய மனம் ஏங்கிக் கொண்டு இருப்பது போல இருக்கலாம். எந்த நிலையில் இருந்தாலும் இன்றைக்கு காலையிலே உங்களை விடுவிக்க ஒரு மனிதன் அல்ல, ஒரு சூழ்நிலை அல்ல, ஒரு இயக்கம் அல்ல. வேதம் சொல்கிறது நம்மை ரட்சிக்கும் ஒருவர் இருக்கிறார் என்றால் நம்முடைய ஆண்டவர் மாத்திரம்தான். நம்முடைய ரட்சிப்பு கர்த்தருடையது. நான் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னை ரட்சிப்பது என் கர்த்தருடைய வேலையாக இருக்கிறது. ஹல்லேலூயா.